கோடை வெயிலால் கால்நடைகளும் தவித்து வருகின்றன. கால்நடைகளை வெயிலின் பாதிப்பில் இருந்து பாதுகாப்பது எப்படி என கால்நடை வளர்ப்பவர்களுக்கான ஆலோசனைகளை தருகிறார் கால்நடை துறையின் மண்டல இணை இயக்குநர் தமிழ்ச்செல்வன். அவருடன் கலந்துரையாடுகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சார் வணக்கம். தற்போது வெயில் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இப்ப சற்று அதிகமாக தான் இருக்கு. இந்நிலையில கால்நடைகள் அந்த கால்நடைகளை வைத்திருக்கிறவர்கள் எது மாதிரியான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும்னு நீங்க சொல்றீங்க? சார், கால்நடைகளை மேய்க்க விடுறப்ப அதாவது மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் அந்த வெயில், அதாவது 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ள கால்நடைகளை கொட்டைக்கையிலே வச்சிருக்கிறது நல்லது. இந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைம் மட்டும் மேய விட்டாங்கன்னாக்கா அந்த வெயிலோட தாக்கம் அது குறைஞ்சிருக்கும். இப்போ நம்மளே இப்போ மனிதர்களுக்கே இது மாதிரி வெயில் நேரங்களில் நீராகாரங்கள் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி கால்நடைகளுக்கு எது மாதிரியான உணவுகள் வழங்கணும் அப்படின்னு சொல்றீங்க? உணவுகளும் தண்ணீர் அதுக்கு அட்லிபிட்டம் கொடுக்கணும். அட்லிபிட்டம்னு சொல்லுவோம் நாங்கள். அது எப்போ வேணாலும் தண்ணி குடிச்சிற அளவுக்கு தண்ணி அது கொடுத்துருக்கணும். கொஞ்சம் லாக்ஸிட்டிவ் டயட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சத்துள்ள டயட்டாக கொடுக்குறது மாதிரி அந்த கான்சன்ட்ரேட்டு அது மாதிரி தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது இந்த கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி அந்த கால்நடை பராமரிப்பாளர்கள் கண்டுபிடிக்கணும்? அந்த மருத்துவர்களை எப்படி அணுகும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மர் மேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கறக்கிற மாடுகள் மேசைட்டிஸ் அதிகமாக வரும். இந்த மடி காம்பில் அதாவது மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை அந்த தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா அடிக்கடி அந்த கறக்கிறப்பையும் இது பண்ணுறப்ப அங்கே மடியை சுத்தம் பண்ணி நல்லா கறந்துக்கணும். அந்த சம்மர் மேசைட்டிஸை கொடுக்கலாம். பால் கறந்த அப்புறம் மாட்டை ஒரு ½ அன் ஹவருக்கு படுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மடி காம்போட ஸ்பிங்க்டர் மசில்னு சொல்லுவோம். அது அது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அது திறந்தே இருக்கும். அப்போ அந்த கிருமிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெயிலில் போச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ரீஷியன் மாடு, அந்த கருப்பு கலரில் வெள்ளையாக இருக்கும் பாருங்க, ஃப்ரீஷியன் மாடுகள் அந்த கருப்பு அங்கே எப்பயுமே ஹீட்டை இழுக்கும். அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வர்றது பேண்டிங் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி இறச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தண்ணியெல்லாம் அங்கே ஸ்ப்ரிங் பண்ணுறது, அந்த கொட்டகையில் கொஞ்சம் தண்ணியை இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் அது ஹீட் ஸ்ட்ரோக் இல்லாமல் தாங்கிக்கலாம். மற்றபடி